ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா சமையல். நம்ம இன்றைக்கி ஒரு டேஸ்ட் அண்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி பேர் வெஜிடபிள் குருமா. அதுக்கு தேவையான பொருட்கள்: சுண்டல், கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு. இதெல்லாம் கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம பட்டை, கிராம்பு போடுறோம். அடுத்தது வெங்காயமும் பச்சை மிளகாவும் போடுறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டாச்சு. இது கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகணும். இது நல்லா ஃப்ரை பண்ணணும். அடுத்தது கருவேப்பிலை போடுறோம். இப்போ தக்காளி போட்டிருக்கோம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணணும். அடுத்தது கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்குலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போடணும். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது அப்படியே ஃப்ரை ஆகட்டும். அடுத்தது நாம் பொட்டுக்கடலை, தேங்காய், கசகசா இது எல்லாத்தையும் அரைக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் கரம் மசால் பொடி போடுறோம். நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் கரம் மசால் பொடி. அடுத்தது கொஞ்சம் உப்பு போடுறோம். அடுத்தது கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுலேயே கொஞ்சம் வாசனைக்காக சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். பாருங்க எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. அப்படியே வேக வச்ச சுண்டலையும் கொஞ்சம் கொட்டிக்கலாம். இந்த சுண்டல் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், அதனால சுண்டலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் கூட. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க.
அது எவ்வளோ வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்குது. நம்ம பொட்டுக்கல்ல, தேங்காய், கசகசலாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இப்போ ஊற்றணும். இந்த தேங்காய் பொட்டுக்கல்ல நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் திக்காக இருக்கும் குழம்பு, சப்பாத்திக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இங்கே பாருங்கள் விசில் போயிடுச்சு. வெஜிடபிள் குருமா ரெடி. கிரேவி மாதிரி நல்லா கெட்டியாக இருக்குது. இது சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் அருமையான சப்பாத்திக்கு குருமா ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.